கோர்ஸ் இங்க ஜூனியர் 6ல இப்போ டாப் 5 கண்டஸ்டன்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இவங்கள இந்த வாரம் வந்துட்டு இவங்களுக்கு டிக்கெட் டு ஃபினாலே ரவுண்ட் நடக்க போகுது. ஸோ இந்த 5 பேர்ல இருந்து ஒருத்தர் வந்துட்டு டைரக்டா இந்த வாரமே ஃபைனல்ஸ்க்கு போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாம கண்டிப்பா இந்த வாரம் ஒரு டேஞ்சர் ஜோன் இருக்குது. ஸோ இவங்கள கண்டிப்பா இந்த வாரமும் மக்களுடைய தீர்ப்பு தான் அப்படிங்கறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ இந்த டாப் 5 கண்டஸ்டன்ட்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது அனுஷியா, ரித்திக், சூர்யா அண்ட் சின்மயி அண்ட் நம்ம பூவையர். ஸோ கண்டிப்பா இந்த 5 பேருமே ரொம்பவே டேலண்டான கண்டஸ்டன்ட்ஸ். அது மட்டும் இல்லாம 5 பேருமே வந்துட்டு ஒரு ஜேர்னல்ஸ் ஆஃப் சாங்ஸ்ல வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங் அப்படின்னே சொல்லலாம். நம்ம பூவையர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் வந்துட்டு கானால ஸ்பெஷலிஸ்ட். நம்ம ரித்திக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் வந்துட்டு மெலோடியில ஸ்பெஷலிஸ்ட். அண்ட் வந்துட்டு நம்ம சின்மயி அண்ட் அனுஷியா பார்க்கும்போது அவங்க 2 பேருமே வந்துட்டு ஒரு வெர்சடைல் சிங்கர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ எந்த ஸ்டைல்ஸ் ஆஃப் சாங்குமே வந்துட்டு ரொம்பவே சூப்பரா அண்ட் வந்து செம்மையா பாடி முடிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சூர்யா பத்தி பார்க்கும்போது அவர் வந்துட்டு ஒரு பாப் சிங்கர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரொம்பவே பெப்பியான சாங்ஸ் அண்ட் ஸ்டைலிஷான சாங்ஸ் எல்லாமே வந்துட்டு செம்ம சூப்பரா வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணுவாரு. ஸோ இந்த மாதிரி 5 பேருமே வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ஸ். ஸோ இந்த 5 பேர்ல யாரு வந்துட்டு ஃபைனல்ஸ்க்கு போவாங்க அண்ட் அதாவது இந்த டைரக்டா இந்த வாரம் வந்துட்டு டிக்கெட் ஃபினாலில யார் வந்துட்டு டைரக்டா வந்துட்டு ஃபைனல்ஸ்க்கு போவாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ இந்த 5 பேர்ல யாரு டைரக்ட் ஃபைனலிஸ்டா வருவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரம் வந்துட்டு ஒரு சூப்பர் சோஃபா அப்படின்னு ஒரு இது அறிமுகப்படுத்திருக்காங்க. அதாவது ஒரு ரெட் கலர்ல ஒரு செம்மையான ஒரு சோஃபா வந்துட்டு அங்க வச்சிருக்காங்க. ஸோ இதுல வந்துட்டு இந்த 5 கண்டஸ்டன்ஸ்ல வந்துட்டு யாரு ரொம்ப அருமையான பாடல்களை பாடி ஜட்ஜஸ் வந்துட்டு ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்றாங்களோ ஸோ அவங்களுக்கு வந்துட்டு அந்த சோஃபா வந்துட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸோ வந்துட்டு இப்போ ஒருத்தர் சோஃபால உட்காந்து இருக்கும்போது இன்னும் அடுத்ததா பாட போற அந்த கண்டஸ்டன்ட் வந்துட்டு ரொம்பவே அருமையா பாடி இவங்களை பீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ ஏற்கனவே இருக்கிறவங்களை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இவங்களை வந்துட்டு வச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரியா ஒரு சூப்பர் சோஃபா, அதாவது ஒரு சிவப்பு கமலம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம அந்த சிவப்பு சிம்மாசனத்தை வந்துட்டு கிட்டத்தட்ட நம்ம விஜய் டிவில இருந்து ஒரு 5 ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுல இருந்து பார்க்கும்போது நம்ம பூவையரை தவிர மற்ற 4 கண்டஸ்டன்ஸ்க்குமே வந்துட்டு அந்த சூப்பர் சோஃபால வந்து உட்காரதுக்குரிய சான்ஸ் வந்துட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம பூவையர் தான் வந்துட்டு அந்த சூப்பர் சோஃபா பூவையருக்கு கிடைச்சதா இல்லையா அப்படிங்கறது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அதுக்கான விடையை வந்துட்டு இந்த சாட்டர்டே சண்டேல வந்துட்டு கிடைச்சிரும். ஸோ வந்துட்டு ஒருவேளை நம்ம பூவையரோட ரசிகர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சஸ்பென்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட அவங்க வந்துட்டு ப்ரோமோல வந்துட்டு நம்ம பூவையரை வந்துட்டு உட்கார வைக்காத மாதிரியா காமிச்சிருக்கலாம். ஸோ வந்துட்டு காய்ஸ் நீங்க இதே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம பூவையருக்கு வந்துட்டு இந்த வாரம் அந்த சூப்பர் சோஃபா அதாவது அந்த சிவப்பு சிம்மாசனம் கிடைச்சிருக்குமா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வந்துட்டு இந்த 5 பேர்ல டைட்டில் வின்னர் ஆகுறதுக்குரிய தகுதி யாருக்கு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பெயரையும் மறக்காம இந்த கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.